இந்த மாதம் ஆடியன்ஸால் ரொம்பவுமே எதிர்பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா தங்கலான் தான். தங்கலானுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹைப்பை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானவேல் ராஜா என்ன சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் படத்தை பார்த்துட்டதாகவும், அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துட்டதாகவும், ஆனந்த கண்ணீரில் மூழ்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்குது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, தங்கலான் படம் ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதை தாண்டி டபுள் மடங்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் பிரித்து மேய்ஞ்சிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி சியான் விக்ரம் நம்ம சொல்ல வேணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிறாராமா. அண்ட் ரஞ்சித் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நேஷனல் அவார்டு தாண்டி தான் இதுக்கு வந்து ஒரு ஹைப் கிடைக்கும். அதாவது இதுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒர்த்தானது அப்படிங்கிற மாதிரியும் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான ட்ரீட்டாக தான் சம்பவத்தை இறக்கியிருப்பாரு ரஞ்சித் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஈகலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சியான் விக்ரம் ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.